ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இப்போ ஸ்திரப்படுத்துவார் என்கிறதான அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறதான சத்தியம் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறதைத்தான் நம்ம தியானிக்கிறோம் இன்றைக்கு. அதாவது இந்த 1ஆம் அதிகாரத்திலேயே இருந்து அதை கடந்து போகிறதுக்கு முடியவில்லை. அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 3 வகையான விசுவாசிகளை பற்றி சொல்லி இருக்கிறது. 3 kinds of believers, 3 வகையான விசுவாசிகள். 2ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் அதாவது 2ஆம் வசனத்தில் அங்கே பரிசுத்தவான்கள் 2வது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், 3வது தொழுது கொள்கிறவர்கள். தொழுது கொள்கிற கூட்டம்னு சொன்னால் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறையும் வருவாங்க, வந்தால் வருவாங்க, வராமலும் இருப்பாங்க, வந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா போட்டு போயிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒரு ஃப்ளோட்டிங் மெம்பர்ஸ், நிரந்தரமாக அவர்கள் சபையில் அவர்கள் ஸ்திரமானவர்கள் அல்லவே அல்ல. தொழுது கொள்கிறவங்க சபையில் போய் நான் என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும், அந்த ஆராதனை செய்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆராதனையில் மீதி காரியங்கள் எதை பற்றியும் கவலையப்பட மாட்டாங்க, எதுலையும் இன்வால்வ் பண்ணவே மாட்டாங்க. ஆவிக்குரியத்தில் வளர்ச்சி என்பதெல்லாம் இருக்காது. அப்போ அந்த வசனம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம், அதாவது இயேசு கிறிஸ்து 8ஆம் வசனத்தில் குற்றம் சாட்டப்படாமல் இருக்கணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே குற்றம் சாட்டப்படாமல் இருப்பதற்காகத்தான் சபையை ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியம் இருக்கிறது. சபையின் விசுவாசிகளை தயார்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குற்றம் சாட்டப்படாத நிலைமையில், குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு ஸ்திரப்படுத்தலன்னு போன மாதிரி சொன்னேன் நான். குற்றம் சாட்டப்படுதலில் கற்றுள்ள கொஞ்சம் குறைவாக இருக்கணும். சில ஆட்கள் 50% குற்றம் சாட்டப்படுதலே இருக்குங்க லைஃப்பில். இவங்க 50 காரியங்களில் 100 விஷயம் எடுத்தால் 50ல் இவங்க அதில் சரியில்லை, ஆனால் இதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் அது சரியில்லை, இது சரியில்லை, நிறைய காரியங்கள் சொல்லப்படுவார். குற்றம் சாட்டப்பட முடியும். உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டப்படாமல் கடைசியில் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களை பெட்டியில் வச்சுருக்கும் போது கணவன் எழும்பி சொல்லணும், என்ன இந்த அம்மா இப்படிலாம் அவங்க சமைச்சா சமையல ஒரு குற்றமுமே சொல்ல முடியாது, எல்லா நாளும் எங்களுக்கு பர்ஃபெக்டாகவே சாப்பாடு இருந்துச்சு, ஒரு நாள் கூட புளி கூடினதில்லை, ஒரு நாள் கூட உப்பு கூடினதே கிடையாது, எல்லா நாளும் பர்ஃபெக்டாகவே எல்லாம் அளந்து போட்டு சமைச்சு தந்தாங்க அப்படின்னு எங்கள் மனைவியை பற்றி சொல்லுவோன்னு சொல்கிற சகோதரமாரெல்லாம் கொஞ்சம் கை வைத்து காட்டுங்களா. சமையல் விஷயத்தில் தான் நான் கேட்டேன். இப்போ அதில் எவ்வளோ பிரச்சனைனா மீதி எத்தனை காரியங்கள் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் அதே மாதிரி கேள்வி கேட்டால் இவங்களும் உங்களுக்கு ஆதரவு தரவே மாட்டார்கள். அப்போ இந்த பக்கமும் குற்றம் சாட்டப்படக்கூடிய அளவில் இருக்கிறீங்க, இங்கேயும் குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே கர்த்தர் நம்ம பார்த்து குற்றம் சாட்டாமல் இருக்கணும். கர்த்தர் நம்ம ஒரு குற்றமும் இவனை காணேன். இயேசு கிறிஸ்துவ கை கழுவினால் அப்பலாத்து இவர்கள் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை குற்றமில்லாமையிலே, குற்றப்படுத்தாமையிலே ஸ்திரம் இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு எனக்கு நீங்கள் 100 மார்க் கொடுத்துட்டீங்க வச்சுங்க, பிரசங்கம் பரவாயில்ல, பாஸ்டர் கரெக்டாக பிரசங்கம் பண்ணார், கரெக்ட் டைமுக்கு முடிச்சிட்டாரு அப்படின்னு. அடுத்த வாரத்தில் கரெக்டாக தான் பண்ணார், ஆனால் 10 நிமிஷம் லேட்டாக முடித்தார், போயிடுச்சு இல்லை. அப்போ குற்றப்படுத்தாமையிலே படுத்தப்படாமைக்கு நான் ஸ்திரத்தன்மையை பெறணும்னா நான் குற்றமில்லாமல் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆகையினாலே குற்றம் சாட்டப்படாமல் இருப்பதிலே ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். என்னுடைய ஆஃபீஸர் என்ன செய்யணும்னா, ஒரு நாள் அவர்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களும் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்துல டெய்லி போன 24 மணி நேரம் எனக்கு திட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று சாரி சார், சாரி சார். எத்தனை முறை சாரி சொல்லுவேன் நீ?
கேட்குறாங்களா இல்லையா? அது குறையணும், இல்லை இல்லாமல் நில் அப்படின்னு வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? மனைவிங்கிற நிலைமையில கணவன்கிட்ட சும்மா சாரி சொல்லக்கூடாது, இல்லைன்னா அங்கே அதனால பிரச்சனை வரக்கூடாது. குற்றமில்லாமையில் நாம் ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக மாறினால் நாம் இயேசுவின் வருகையிலே பங்கடைய முடியும். 1 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. 8 குற்றம் சாட்டப்படாமையில், 7ஆம் நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் என்று சொல்லுவோம். குறைவில்லாதவங்கிற வார்த்தை எடுத்துக்கங்க. குறைவில்லாதவர்களாய், குற்றம் சாட்டப்படாமையிலே ஸ்திரம், குறைவில்லாமையிலே ஸ்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ இந்த கூலே 3 பேசிடலாம்னு நினைக்கிறேன். கூல அப்போ பிரசங்க எடுத்து இன்னொரு கூ பேசிட்டா பிரசங்கத்தை முடிச்சிடலாம். 3 பாயிண்ட். குற்றஞ்சாட்டப்படாமையிலே ஸ்திரம், குறைவற்ற நிலைமையிலே ஸ்திரம். அப்போ எதெல்லாம் குறைவற்றவளாக இருக்க வேண்டும் என்று சில உதாரணங்களை சொன்னோம், பார்த்தீங்களா? இப்போ அதே போல் எதிலையுமே நான் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதில் நான் ஸ்திரமாக இருக்கணும். குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் ஒரு நாள் இருக்கிறது விஷயம் அல்ல, 2 நாள் இருக்கிறதுங்கிறது விஷயம் அல்ல. ஒரு நாளும் குறைவற்ற நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கரத்தை வைத்து ஜெபமணிக்கல் ஆண்டவரே, குறைவில்லாமையில் ஸ்திரம். ஆமென். கரங்களை வைத்து தேவன் சமத்தில் ஜெபமணிக்கல் ஆண்டவரே, குறைவில்லாமையில் ஸ்திரம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஒரு பிளேம்லெஸ்ஸாக இருக்கணும். ஆண்டவரே குறைவு இதுலேயும் அதில் குறைவு வந்து விடவே கூடாது. சொன்ன பாருங்க, விமர்சனங்களை ஆட்கள் வைப்பாங்க, குறை சொல்லுவார்கள். குறை சொல்லுவதும் போது நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுல ஸ்திரமாக இருக்கணும். சோர்ந்து போகாமல் இருக்கிறதுல. விமர்சனம் நிறைய வரும். விமர்சனங்கள் வருதுன்னா அர்த்தம் நம்ம என்ன செய்கிறோம்னா பரிசுத்தவான் ஆக போகிறோன்னு அர்த்தம், நம்ம பயன்பட போகிறோன்னு அர்த்தம். சிலர் விமர்சனம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர்கள் முன்னுக்கு வரமாட்டார்கள். முன்னுக்கு வராமல் இருக்காருன்னா இப்போ எதையாவது சொல்லிடுவாங்க. ஒரு பாட்டு பாடுக்கலாம், பாடின பிறகு 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. அதனால தான் பாடுவேன். ஆனால் கிச்சனில் வேணுமா சமைக்கும்போது பாடுறேன். நீ சமைக்கும்போது நீ பாடினா பாடாமல் இருந்தா என்ன? ஆண்டவர் கொடுத்துருக்கிற வரம், இந்த வரத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, குறைவுபட கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விமர்சனம் வருகிறது அப்படிங்கிறதுக்காக பாடாமல் இருக்கக்கூடாது. பாடினீங்க பிரதர், ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் இந்த நோட்ஸு சரியில்லை அப்படின்னா பார்க்கக்கூடாது. சரி நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு புகட்டு உடனே என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணணும், திருத்தணும். உங்களுக்கு பார்வையில் நீங்கள் குறைவில்லாமல் தெரியுறீங்க. உங்களுக்கு என்னென்ன கழுதை மாதிரி பாடினதும் பூனை மாதிரி பாடினாலும் யானை மாதிரி பாடினாலும் எல்லாம் சரி மாதிரி தோன்றும். ஆனால் பாட்டை பற்றி தெரிஞ்சவன் என்ன செய்வான், இதில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவான். இப்போ பாட்டை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால் தான் குறைய சொல்லுவான். அது தெரியாதவன் குறை சொன்னான்னா எனக்கு தெரியும் சும்மா இருங்கன்னு சொல்லவும் தெரியணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே சில வேணுன்னே சொல்லுவான். பார்க்கணும், ஒன்று சரியாக தான் இருக்குது. 10 பேர் நல்லான்னு சொல்லிட்டாங்க, ஒரே ஒருத்தன் தேவையில்லாமல் பேசுகிறான்னா வாயை மூடுன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் சும்மா இருன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சோர்ந்து போகவே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ சோர்ந்து போகாமையிலே ஸ்திரமாக இருக்கணும். சோர்ந்து போகாமையில் என்ன செய்யணும்? அப்போ ஸ்திரம்னா இப்படி நிறைய 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 என்ன செய்யலாம், உட்காந்து காலையில் சாயங்காலம் வரை யோசிக்க 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 நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். யாரும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ விமர்சனம் அப்படிங்கிறது வரும். அப்புறம் சோர்ந்து போகாமல் இருக்கணுங்கிறதுல பேசும்போது நான் சொன்னேன், நேரம்தான் போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது இல்லையா? ஆகவே குறைவு இல்லாததில் ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னால் என்ன சொன்னேன், அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், பரிசுத்தவான்கள் என்கிற நிலைமைக்கு வருவோம். கைகளை விதைகள், ஆண்டவரே பரிசுத்தவான்களாகும்படி ஆண்டவரே நான் என்ன செய்யணும், டெய்லி என்ன ஒப்பு கொடுக்கணும், டெய்லி என்ன ஒப்பு கொடுக்கணும், டெய்லி ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் பிரயாசப்படணும். குறைவற்றவனாய் நான் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் குறைவற்றவனாக நான் குறைவற்றவன பெயர் எடுக்கணும். என் மனசாட்சி சொல்லணும், ஆண்டவரே ஒன்றில் குறைவில்லை என்று என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாமல் இருக்க நிலைமைக்கு நான் வளரணும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து அதில் நம்ம ஸ்திரப்படுவோம் என்றால்
பரிசுத்தவான்களாய் மாறுகிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தவான் சொன்னால் புரிஞ்சுதா? இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இதுதான் பரிசுத்தவான் ஆகுதல். பரிசுத்தவான்கள் என்கிறதுலையே நம்ம ஸ்திரமா இருக்கணும். பெயர் எடுத்துட்டோம், ஆனால் அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடக்கூடாது? டமார்னு விழுந்து உடஞ்சி போய் ஒன்றுமில்லாமல் போயிடக்கூடாது. ஆகவே பரிசுத்தவான்கள் நிலைமையில கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு அதில் உறுதியாக கர்த்த கிருபை செய்வாராக. கரங்களை வச்சு ஆண்டவரே, பரிசுத்தவான் என்கிற பெயர் எடுத்துட்டேன், ஆனால் இதிலேருந்து நான் குறைவே வராமல் கடைசி மூச்சு வரையிலேயும் நான் பரிசுத்தவானாக இருக்க எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும்போது கர்த்தர் செய்வார். இப்போ நீங்கள் சரிப்படலைன்னா பிறகு சரிப்படுத்தவும் செய்வார். எப்படி சரிப்படுத்துவார்? உங்களை படுக்கையில் போட்டு என்ன செய்வார்? பரிசுத்தவானாய் மாற்றுவார். இப்போ உங்களுக்கு தியானிப்பதுக்கு எதிலெல்லாம் குறைவு இல்லாமல், எதெல்லாம் குற்றம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பைபிளை படித்து எதெல்லாம் சரிப்படுத்தணும் யோசிக்க நேரம் இல்லை. இங்கே உட்காந்து தூங்கிட்டு வெளியே போய் அவசரமாக போய் நான் கறிக்கடைக்கு போனேன், அப்புறம் அடுத்த நாள் நம்ம ரொட்டீன் வேலையை பார்த்தேன். உட்கார்ந்து யோசிக்க, பைபிள் படிக்க, என்னை ஆராய்ந்து பார்க்க நேரம் இல்லை, என்னை பரிசுத்தவனாக ஆக்கிக்கொள்ள நேரம் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஒரு நாளை உணரும்படியான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஏன் ஆண்டவரே, நான் இப்போ என்ன பாவம் பண்ணேன், என்னை இப்படி படுக்கையில் போட்டிருக்கிறீரே அப்படின்னு அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒன்று பின்னா ஒன்றா சொல்லுவார். உன்னிடத்தில் குறை உண்டு, ஆதி அன்பை விட்டாய் என்று உன்னிடத்தில் குறை உண்டு, உன் கிரியைகள் எனக்கு முன்பதாக நிறைவாக இல்லை, உன் கிரியைகளை ஸ்திரப்படணும். அதுதான் கடைசியில் சொன்ன இல்லையா, வெளிப்படுத்தல் 3:2, வெளிப்படுத்தல் 3:2, வெளிப்படுத்தல் 3, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த விதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமோர அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ கடைசியில் நமக்கு இருக்கிறது கொஞ்சம் நேரம். அதில் இனி ஏதாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். நிறைய சொல்ல இருக்கிறது, அதில் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நான் இப்போ முடியாது. ஆகையினால இந்த வாரத்தில் நான் தியானித்ததன் அடிப்படையில் சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், 1 அதிகாரத்திலேயே 4வது வசனத்தை படித்து பாருங்கள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டது. அப்ப எதுல ஸ்திரப்படணும்? கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில் ஸ்திரப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இங்க கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில் ஸ்திரப்படுங்கள். ஆமென், அல்லேலூயா. அது எப்படி புரிந்து கொள்வது? அதாவது பைபிளில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் புரிந்து கொண்டதுனால நான் எடுத்து அதை வச்சு பேசலை. வசனம் கிடைச்ச பிற்பாடு அப்புறம் புரிஞ்சு கொள்கிறேன். அது என்ன, அது என்ன, அது என்ன, அது என்னன்னு ஆண்டவரை கேட்டு கேட்டு தொலைச்சிடுவேன். சும்மா அவரை விடவே மாட்டேன். அது என்ன, அது என்ன, அப்படி கிடைக்கிறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் பைபிளை தேடி 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 வாசியுங்கள். ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராது. இங்கே இருக்குது பதில் அங்கே இருக்கும். அதனால சங்கீதத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்போ கிறிஸ்துவை பற்றிய சாட்சிங்கிறதுல ஏதோ ஒரு சில காரியங்களை ஏற்கனவே பேசியிருக்கிறேன், கடந்த நாட்களில் அதை பற்றி பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நான் பேசப்போகிறதான காரியங்களை கொஞ்சம் கவனி. கிறிஸ்துவை பற்றிய சாட்சின்னு சொல்லும்போது அவரை பற்றி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலையும் நிறைய சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சாட்சி. முதல்ல அவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு இடம் உண்டு. எங்க தெரியுமா? ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அதுதான் வாக்கு தத்தம். அதுதான் வாக்கு தத்தம். வேதத்தில் வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், வாக்கு தத்தங்கள். இதுதான் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்துக்குள் வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவே நமக்கு வாக்கு தத்தம். தேவனுடைய திட்டம் கிறிஸ்துவுக்குள் பிதா என்கிற நிலைமையிலே அவர் தன்னை அறிவித்து, குமாரன்கிற நிலைமையிலே அவர்
கிறிஸ்து என்கிற மாம்சத்தில் வந்த வரை அறிவித்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சாத்தான் தலை என்ன செய்யணும்? உடைக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் மாபெரும் திட்டம். அதுதான் பெரிய வாக்கு தத்தம். அதாவது நீங்கள் படிக்கும் பொழுது அதைத்தான் பிரதானமான வாக்கு தத்தமாக படிப்பேன். அது தனியாக பேசணும், ஒரு மாதம் பேசுறதுக்கு விஷயம் அது. அப்போ அந்த திட்டத்துக்கு அந்த வாக்கு தத்தம் தான் இயேசு கிறிஸ்து தான் வாக்கு தத்தம். அந்த சந்ததி, அதாவது அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த வாக்கு தத்தம் கிறிஸ்துவே அப்படின்னு வரும். அப்போ வாக்கு தத்தம் அப்படிங்கிறது அந்த சந்ததி தான் வாக்கு தத்தம். சந்ததினா யாரு? இயேசு. அதாவது இயேசுவின் சந்ததி. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பரலோகத்துக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் ஈசாக்கு ஆபிரகாமுடைய சந்ததி, அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லும்போது, அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லும்போது ஈசாக்கை பெற்றான் அல்ல, ஈசாக்குக்குள் இயேசு கிறிஸ்துவை அவன் பெற்றான். கரங்களை வைத்து கத்திரமாய் கொடுத்த ஹல்லேலூயா. அது வேற விஷயம். அதுக்குள்ள நான் போன நிறைய போயிட்டு இருக்கலாம். ஆகவே இவ்விதமாய் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி ஏராளம் ஏராளம் ஏராளம். பைபிளில் நீங்கள் படிக்கும் பொழுது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இருந்து நீங்கள் பார்க்குற விஷயத்தை கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை தான் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர், என்ன, அதுதான் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயாவது ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், என்ன செய்யணும், அப்படியே பேசியிருக்கிறாரு? இல்லை, அது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தமாகிய கானான் என்பது ஈசாக்குக்குள். ஈசாக்குக்குள் சொன்னால் என்ன? ஈசாக்குக்குள் கிறிஸ்துவை யார் காணணும்? ஆபிரகாம் காணணும். அப்போ கானானை அவன் பார்க்க முடியும், கானானை பெற முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவாகிய அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்காமல் கானானை சுதந்தரிக்க முடியாது. அவ அதுக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகினாலே இயேசு கிறிஸ்து அவரை பற்றியதான சாட்சி என்று சொல்லும் பொழுது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் யோவான் சொல்கிற சாட்சி 1 யோவான்ல கூட நீங்க வாசிப்பீர்கள். 1 யோவான்ல கூட நீங்க முதல்ல அதை வாசித்து பாருங்க. 1 யோவான்ல சொல்லி இருக்கிற 3வது வசனமா 2வது வசனமா 1 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லிருக்கார் பாருங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்து வந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். எங்கள் கைகளினாலே நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற யார்? இயேசு கிறிஸ்து. அவங்க தொட்டது யார? பார்த்தது யார? கேட்டது யார? இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்கு என்ன பெயர் சொல்றாரு? அதான் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இயேசுவை பற்றிய சாட்சியில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் வார்த்தையானவர். நல்ல கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் வார்த்தையானவர். அதை விளங்கிக்கிட்டோன்னு சொன்னா நம்ம அவருக்கு சாட்சிகளாய் மாறுவோம். அட்லீஸ்ட் அதை விளங்கிக்கணும். அட்லீஸ்ட் அதையாவது விளங்கிக்கிட்டோம்னா அவருக்கு கொஞ்சம் சாட்சிகளாய் மாறுவோம். நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்தவன் சொல்லுவீங்க, என்ன ஏஜின்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா நீங்கள் பெந்தேகோஸ்தைக்காரன்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் பெந்தேகோஸ்தையும் கிடையாது, நான் சிஎஸ்சியும் கிடையாது, நான் கிறிஸ்தவனும் கிடையாது, நான் கிறிஸ்துவின் சாட்சி. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமாக கர்த்தரை மகிமைப்பட. ஹல்லேலூயா. கேட்டால் உங்களுக்கு, அதாவது ஆதியிலே சபை ஆரம்பித்த பொழுது கிறிஸ்தவன் யாராவது சொன்னாங்களா? பிறகுதான் அந்தியோகியாவிலே முதல் கிறிஸ்தவர் என்று பெயர் உண்டாயிற்று. கிறிஸ்து அவன் கிறிஸ்துவை போல வாழுகிறான், கிறிஸ்துவை போல வாழ்க்கை வாழுகிற அவர்களை பார்த்து கிறிஸ்தவன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் சிலுவையை போட்டு தாஸ்மாக்களை போய் குடிக்கும்போது அதுவும் என்ன செய்யுது? குடிகார மாதிரி ஆடுது சிலுவையும். இவன் ஆடி ஆடி வரும்போது அது ஆடுது, அவன் சிலுவையை சுமக்கிறான். இப்போ இந்த மாதிரிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயர் பெற்று ஏராளமான நபர்கள்
கள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறவனே கிறிஸ்தவன் அப்படின்னா மதிப்பே கிடையாது, மரியாதை கிடையாது. ஆகவே கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுல அல்ல நம்முடைய சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சிகள். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் மாற வேண்டும். அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நான் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம், வார்த்தையானவர். அந்த ஒன்றையாவது கொஞ்சம் சொல்லி முடிச்சிடறேனே. அவர் வார்த்தையானவர். சொல்லுங்க, இயேசு அவரை பற்றிய சாட்சி என்ன? அவர் வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? யோவான் என்ன சொல்கிறார்? கண்ட வார்த்தை, அது கேட்ட வார்த்தை, தொட்ட வார்த்தை, அப்புறம் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை, அந்த அந்த ஜீவ வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாரு பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷத்தில் எடுத்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் துவங்கும் பொழுதே அப்படித்தான் அவர் எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த ஒரு வசனத்தின் 2 வசனமா? ஆமா, 1, 2 மட்டுமே சொல்ல முடியும் நினைக்கிறேன். கவனிங்கள், இந்த வார்த்தை எனக்கும் விளங்காத ஒரு விஷயமா இருந்தால் நான் இப்போ கொஞ்சம் விளங்கி கொண்டது இது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெளிப்பட்ட ஒரு விஷயம், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படி என்று சொன்னால், இப்போ நீங்க 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 14வது வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று அந்த சாட்சியை சத்தமிட்டு கூறினான். பகிரங்கமா பேசினான், சத்தமா பேசினான். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சும்மா ரகசிய கிறிஸ்தவனா இருக்கிறது இல்லை. சும்மா ரகசிய கிறிஸ்தவ எவ்வளவு நாள் இருப்பீங்க? 3 மாதம்தான் மோசையை ஒழித்து வைக்கணும். அப்புறம் நதியில் போடணும், ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அரண்மனையில் குஸ்தி போடணும், அப்புறம் வனாந்திரத்துக்கு போகணும், அப்புறம் திரும்ப வரணும், தலைவனாக மாறணும். இதுதான் ப்ராசஸ். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அதனால ரொம்ப பெட்டிக்குள்ளே உட்கார்ந்துருக்கக்கூடாது. நான் ரகசிய கிறிஸ்தவன், ரகசிய கிறிஸ்தவன், ரகசிய கிறிஸ்தவள், வெளியே வாங்க. தலை ஒரு வேளை போகும், அதுக்கு பேர் என்ன? இரத்த சாட்சி. தலை வெட்டப்படும் போது இல்லை நம்மை கொன்று போடுவார்கள் என்றால் இரத்த சாட்சியாக மாறுகிறோம். அதான் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில் உன்னதமான நிலைமை. கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் கடைசிவன் பத்திமுத்தியிலே நாடு கடத்தப்பட்டான். தன்னந்தனிமையில் இருந்தான். தனிமையில் நாம் ஒரு ஒதுக்கப்படலாம். எங்கள் கம்யூனிட்டிக்கு ஆகாது, அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டோம், இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஏவன் பெந்தேகோஸ்காரன் அப்படி 4 பேர் சுற்றின்னு சொல்கிறாங்களா? சந்தோஷம். சொல்லி சொல்லி பெந்தேகோஸ்தே வளர்கிறது. பெந்தேகோஸ்தே என்பது உலகத்திலேயே அது இன்றைக்கு எல்லா இயக்கத்தை விட பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அவை பெந்தேகோஸ்தேக்காரன் சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலை வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விண்வெளியில் போய் ஒருத்தர் உட்கார்ந்து அங்கே அல்லேலூயா தெரியுமா? யார்? இந்த சுனிதா வில்லியம்ஸு இவங்க எல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸுக்கு அங்கே என்ன செய்கிறாங்க? அங்கே கேக் வெட்டுறாங்க, கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது அதில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்கிறாரு. விண்ணிலும் மண்ணிலும் பெந்தேகோஸ்து, விண்ணிலும் மண்ணிலும் அல்லேலூயா. நீ இங்கே செய்வ என்ன செய்யணும்னா, நீ என்ன செய்வேன்னா நரகத்தில் போய் என்ன செய்வ? ஐயையோன்னு சொல்ல போகிற. நீ அல்லேலூயா சொல்ல தெரியாதவன் கடைசியில் ஐயையோன்னு சொல்லுவ. எங்க? நரகத்தில் நித்தியமாக ஸ்திரமாக. கடைசி ஸ்திரம் அதுதான். அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. ஆகவே ஸ்திரம் பாயிண்டில் வந்து என்னென்னா 200வது பாயிண்ட் என்னது குறிச்சிங்க? நரகத்தில் ஸ்திரம்.
நீங்கள் நரகத்தில் ஸ்திரமாக இருக்க போக போகிறீங்களா இல்லை மோட்சத்தில் ஸ்திரமாக போக போகிறீங்களா? பரிசுத்தவான்களாக மாறணும். நம்ம பரிசுத்தவான்களாக மாறினா தான் குற்றமற்றவங்களாய் குறைவற்றவங்களாய் அதெல்லாம் ஸ்திரப்பட்டால்தான் இயேசு வரும் பொழுது என் பிரியமே உன் குறை ஒன்றுமில்லை அப்படி என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைப்பார். எழுந்து வா என்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டியது சொல்ல முடியாமல் போச்சே, வேகமாக சொல்லிடுறேன், வாசித்துடுறேன். அப்போ தான் நிறுத்த முடியும். 2 நிமிஷத்தில் முடித்து உங்களை அனுப்பணும். அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தமிட்டு கூறினார். இப்போ பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படி என்பது என்னங்கிறது சிலர் சொல்லிடுறேன். ஆதியிலே வாக்குத்தத்தமாகிய வார்த்தை இருந்தது அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டுங்க. பைபிள் எழுத வேண்டாம், தண்ணியை குறிச்சிங்க. ஆதியிலே வாக்குத்தத்தமாகிய வார்த்தை இருந்தது. அது என்ன வாக்குத்தத்தமாகிய வார்த்தை? முதல்ல சொன்னேன், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை. ஆதியிலே எனக்கு யோசனை என்னன்னா, அனாதி இல்லை ஆதின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால் அது எப்படி ஆதின்னு சொன்னார்? தேவன் அனாதியானவர், இயேசு அனாதியானவர், ஏன் இங்கே யோவான் ஆதி என்று சொல்கிறார்? அப்படி என்றால் இந்த ஆதாம் ஆதியிலே உள்ளவன், சரித்திரத்தின் ஆதி. ஹியூமன் ஹிஸ்டரியிலே ஆதி யாரு? ஆதாம். ஆதாம் தான் பாவம் செய்யும் பொழுது என்ன சொல்லப்பட்டது? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அங்கே என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அந்த வாக்குத்தத்தம், அதாவது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இப்போ சொல்லுங்க, அந்த வாக்குத்தத்தமாகிய வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எந்தால விளங்கி கொள்வீங்க தெரியாது, விளங்கி கொண்டா விளங்கி கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தமாகிய வார்த்தை எங்கே இருந்தது? தேவனிடத்தில் இருந்ததுன்னா அந்த தேவனுடைய திட்டம், அனாதி நோக்கம், திட்டம், இந்த உலகத்தில் மனுஷெல்லாம் ரட்சிக்கணும், சாத்தான் தலை நசுக்கணும், இதெல்லாத்தையும் பற்றி அந்த வாக்கு தத்தமாகிய கிறிஸ்துவை பற்றிய அந்த திட்டம், கிறிஸ்துவாகிய வாக்கு தத்தம், அந்த சந்ததி ஆகிய கிறிஸ்துவுக்குள்ளங்கிற அந்த வாக்கு தத்தம் என்னன்னா, ஸ்திரீயின் வித்து சர்ப்ப தலை நசுக்குங்கிறதான திட்டம், அதை பற்றி அந்த வாக்கு தத்தமான வார்த்தை அவரிடத்திலிருந்து. யார்கிட்ட? தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்ததுன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து அந்த பரலோக கவர்மெண்ட் இருந்தது. இட் வாஸ் இன் த ஹெவன். அங்கே அது இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அதாவது மனிதர்களை தேவனுடைய சந்ததியாக்க வேண்டும், ஆதாமின் வம்சத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்க வேண்டும். ஆதாமுக்குள் கொண்டிருந்த தேவனுடைய திட்டம் சாத்தானால் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுபவர் அல்லது அந்த வாக்கு தத்தத்தில் கூறப்பட்டுள்ளவர் அவர் ஸ்திரீயின் வித்தாக கூறப்பட்டுள்ளவர் அவர் தேவனாயிருந்தார். புரிஞ்சுதா புரியலையா? அங்க வாக்குத்தத்தத்தில் கூறப்பட்டுள்ளவர் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டவர் தேவனாயிருந்தார். இப்ப அங்க படிங்க, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வாக்குத்தத்தத்தில் கூறப்பட்டுள்ளவர் தேவனாயிருந்தார். இப்போ புரிஞ்சுதா புரியலையா? இந்த வாக்குத்தத்தில் கூறப்பட்டுள்ளவர் தேவனாய் இருந்தார். இப்ப அடுத்த வசனம், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரால் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. வாக்குத்தத்தத்தில் கூறப்பட்டுள்ளவரால் வாக்குத்தத்தம் நிறைவேற, வாக்குத்தத்தம் ஆகிய வார்த்தை நிறைவேற சகலமும் உண்டாக்கப்பட்டது. அதாவது மனுஷனும் அவனுக்காக சகலமும் என்ன செய்யப்பட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதுக்கு தூதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். அந்த வாக்கு தத்தத்துக்காக தான், அந்த வார்த்தைக்காக தான் உண்டாக்கப்பட்டது, வாக்கு தத்தத்துக்காக தான் உண்டாக்கப்பட்டது. அங்கே வாக்கு தத்தம் நம்ம நிறைவேறுவதற்காக, தேவனுடைய திட்டத்தில் நிறைவேறுவதற்காக தான் தூதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். பரதீஸ் ஏதேன் உண்டாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன பாருங்க, ஏதேன் மட்டும் இல்லை, அப்புறம் பூமிக்கு இல்லை மனுஷன் அனுப்பினார்.
இப்போ பூமியில் இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் என்னன்னா ஒரு கிரகத்துக்கெல்லாம் ஒரு பெயர் போட்டு, ஆதாம் கிரகம், ஏவாள் கிரகம், யாக்கோபு கிரகம் அப்படின்லாம் பெயர் போட்டு, பவுல் கிரகம், அப்புறம் டேனியல் கிரகம்னு போட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாடி நல்லா அரவணைச்சு பல்லவத்து போனால் அங்கே உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்து உங்கள் சந்ததிக்கு சேர்த்து ஒரு கிரகத்தையே தருவார். கோடி 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 கோடியை உண்டு பண்ணி சும்மாவாக இருக்காரு. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு கிரகத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். புரிஞ்சுதா புரியலையா? குடிசை வேணுமா, அரமனை வேணுமா, இல்லை ஒரு கிரகமே வேணுமா? கிரகமே வேணும்னா நீங்கள் தனியாளாக வந்து தூங்கிட்டு போகக்கூடாது. நீ ஒரு 1000 பேர் ரட்சிப்புகளை வழி நடத்தணும். உன் சந்ததியெல்லாம் ரட்சிப்புகளை வழி நடத்தினா உன்னையும் உன்னுடையவர்களையும் கர்த்தர் என்ன செய்ய அங்கே கொண்டு போய் ஒரு கிரகத்தில் செட்டில் பண்ணுவார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. இதுக்காக தான் சொல்கிறேன், ஆத்துமாதாயம் பண்ணேன் சுவிசேஷன் சொல்லு, பிள்ளைகளை பெற்றுக்கோங்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்ற, பலுகி பெருகி என்ன செய்யுங்கள், அதுக்கு தான் சொன்னார். பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தது தருவேன்னாரு. செவ்வாய் கிரகத்தில் வாசம் பண்ணும்படிய கர்த்தர் கிருபை செய்வா. கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? அது எப்படி பாஸ்டர், அப்புறம் எங்கள் தாத்தா இன்னொன்று இருப்பாரா? இல்லை, எல்லாம் ஒரே கிரகத்தில் தான் இருப்பாங்க. இல்லை ஒருவேளைக்கு சொந்தக்காரர் அங்கே இருந்து எப்படி பார்க்குறது? எலான் மஸ்க் அதுக்காக தான் இப்போ என்ன செய்கிறாரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸோ இவர் இன்னும் கண்டுபிடிக்கிறாராம் என்னன்னா வேக்கூமுக்குள்ளால கார் ஓட்ட போகிறாரு. நான் சொன்னேன் ஏற்கனவே, இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு 1 hour. இப்போ 14 மணிக்கூர் 28 மணிக்கூர்லாம் கிடையாது. இனி 1 hourல இங்கேருந்து வேக்கூமுக்குள்ளே காட்டு இல்லாத ஒருக்குள்ளால வச்சு ஆளை வச்சு தள்ளி விட்டால் போயிடுவான். அதுக்கு ஏற்படுத்த பாருங்க, நியூஸில் போட்டு பாருங்க, இது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் எலான் மஸ்க்கு மண்டையில் இவ்வளவு இருக்குன்னா என் ஆண்டவருடைய மண்டையில் எவ்வளவு இருக்கா? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சமயம் முடிஞ்சிச்சு. ஆகவே மீதி உள்ளதை இப்போ சொல்ல முடியும். அடுத்தது என்னன்னா, ஜீவனை உடையவருங்கிறது நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஜீவனை உடையவருங்கிறதுல ஒரு 10 விஷயம் இருக்குது. அதை நான் மேபி அடுத்த ஒரு நாளில் சொல்கிறதுக்கு டைம் இருந்தால் சொல்ல பார்க்குறேன். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் கைகளை வைத்து பொறுமையாக இருந்து ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை ஆண்டவரை நான் கிரகித்து கொண்டு இதை ஆண்டவரை நான் அனுபவமாக்கி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஸ்திரப்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு உண்மையாக ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க பார்க்கலாம். உண்மையாக ஜெபம் பண்ணி கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஏதோ எமோஷனில் நம்ம கத்தணும் சத்தம் போடணும்னு கூட கிடையாது. உங்கள் உள்ளத்தில் ஒரு பூரிப்பு உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த சத்தியத்தின் ஆழங்களை எனக்கு கர்த்தர் பேசினதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற நம்முடைய சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கருத்தை வைத்து ஆண்டவரை இன்னும் ஆழமான காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு சத்தியத்தில் ஸ்திரமாக இருக்க, உபதேசத்தில் ஸ்திரமாக இருக்க, எல்லா அறிவிலும் நாங்கள் ஸ்திரப்பட, வரங்களிலே ஸ்திரப்பட, குறைவற்ற நிலைமையிலே ஸ்திரப்பட, குற்றமில்லாமையிலே ஸ்திரப்பட, கிறிஸ்துவை பற்றிய சாட்சியிலே ஸ்திரப்பட, தொழுகையை தொழுது கொள்கிற காரியத்திலே ஸ்திரப்பட, பரிசுத்தவன்களாக வேண்டும் என்கிற அந்த ஆண்டவரை முயற்சியிலே ஸ்திரப்பட, பிரயாசத்திலே ஸ்திரப்பட, ஆண்டவரே அந்த கிரியையிலே ஸ்திரப்பட, பரிசுத்தவான் என்கிற நிலைமையிலே பரிசுத்தவானாக ஆண்டவரே ஸ்திரப்பட எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். ஓ சத்தமா ஜெபம் கேளுங்க. ஆண்டவரே கண்ண முடிக்க, ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளான சகல வாக்கு தத்தங்களும் என்னை நிறைவேற வேண்டும் என்றால், நான் கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், செழிப்பை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் உம்மிலே ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அந்த கிருபையை தாருங்க ஆண்டவரே, அந்த வரத்தை தாரும் ஆண்டவரே, அந்த பலத்தை தாரும், அதற்கான அபிஷேகத்தை என் மேல ஊற்றும், அந்த அபிஷேகத்தில் நான் நிரம்பி வாழத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஒரு அபிஷேகத்தில் நிரம்பி, ஓ எல்லாரும் அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையிலே கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள்
மத்தியில் வாசம் செய்வரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.